Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுட்வேர் ஹால். ஸோ நான் அஜியோல இருந்தும் மீஷோல இருந்தும் சில ஃபுட்வேர் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காட்ட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஹீல்ஸ். ஸோ இது வந்து மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஹீல்ஸ். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி நல்ல கேர்லி வைப்ல ஒரு ஷார்ட் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ்லாம் போட்டோன்னா இது ரொம்ப க்யூட்டா இருக்கும். ஸோ இந்த ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் வருது. நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 2 times போட்டுட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒயிட் ஹீல்ஸ்ன்றதுனால ரொம்பவே அழுக்காகுது. இது ரொம்ப பியூர் ஒயிட், ஆஃப் ஒயிட் கூட கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி இதை பார்த்துட்டு நீங்கள் போடுறீங்கன்னா எல்லா அவுட்ஃபிட்க்குமே ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரல் அவுட்ஃபிட் போடுறீங்க, இல்லை வந்து க்யூட்டாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ நான் செகண்டாக சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எஜியோல இருந்து பிக் பண்ணியிருக்கிறது தான். இது வந்து ஒரு பிளாக் ஷூ. ஸோ இது வந்து இன்னும் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் டேப்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு எஜியோல, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிங்க் குஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது காலில் போட்டால். நான் இன்னும் இது வெளியே போட ஆரம்பிக்கல, பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்ரிடே ஒரு காலேஜ் வேர்க்கோ இல்லை வந்து ஆஃபீஸ் வேர்க்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் ஷூ, கரெக்டாக ஒரு நல்ல பிளாக் ஷூ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஷூ. ரொம்ப குவாலிட்டியும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்பாஞ்சும் சரி ஹீல்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே ஒரு லேஸ் டீட்டெயிலிங், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில்வர் டீட்டெயிலிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்கோ அந்த ஒரு லுக் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து என்னோட ஃபாதர் நம்பர்லேருந்து புதுசாக எஜியோல ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ 500 எனக்கு ஆஃப் வந்தது. ஸோ நீங்கள் வந்து யாராவது நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கு உங்கள் வீட்டில் யாராவது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 500 ஆஃப் கிடைக்கும். அதை வச்சு நான் போட்டிருந்தேன். இது 1004 எனக்கு வந்தது. ரொம்பவே ஒரு ஸ்டீல்னு சொல்லுவேன் இந்த ப்ரைஸ்க்கு. ரொம்ப நல்ல குஷன், நல்ல ஹீல் இருக்கு, ஒரு நல்ல லுக்கும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த சன்லயே ஒரு ஷைன் கொடுக்குது. ஒரு நல்ல பிளாக் ஷூக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஹாலில் தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷூ தான். இது வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வந்து ஏதாவது இன்டர்வியூ மாதிரி போட்டு போகிறதுக்காக ஒரு ஃபார்மல் ஃபுட்வேர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஹீல்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் லோஃபர்ஸ் மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக போக வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹீல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரைஸ் வந்து 376 rupees ஆச்சு எனக்கு. இது வந்து இந்த டீட்டெயிலிங் கூட, இந்த கோல்டு டீட்டெயிலிங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு ரிச் லுக் தருது எனக்கு, அதெல்லாம் ஃபைன். பட் இதில் ஒரு விஷயம் எனக்கு நெகட்டிவாக ரிட்டர்ன் பண்ணலாமான்னு யோசிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளூ அவங்க போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் தெரியுது. இங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியுது, அங்கங்கே இருக்கு. ஆனால் வந்து அது கொஞ்சம் கீழ்னாலே வந்துடுது. ஸோ அதுக்காக ரிட்டர்ன் பண்ண வேணா. ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கம் போட்டதுனால வீக்காக இருக்கு நான் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் வெளியே தெரியுது அந்த க்ளூ தவிர. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு காலுக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது இருக்கு. இந்த க்ளூக்காக ரிட்டர்ன் பண்ண வேண்டான்றதுக்காக நான் ஐம் கீப்பிங் திஸ். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி பண்ணாலே அது வந்துடுது. ஸோ அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம போட அது ரிமூவ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம அதை கொஞ்சம் தொடச்சோன்னாலே அது போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ வீடியோவில் 4th நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹீல்ஸ் தான். ஸோ இது வந்து பாயிண்டட் ஹீல்ஸ். அதே மாதிரி இதை நான் ஆல்ரெடி 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ vlogக்காக நான் வெயிட் பண்ணல. இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கர் பீக். ஸோ இது ஒரு நல்ல பிராண்ட் தான். நான் ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹீல்ஸ் வச்சுருந்தேன் இந்த பிராண்டில். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் கிட்ட எனக்கு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே கேட்பாங்க. அது இப்போ கொஞ்சம் ஹீல் மட்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் டீடைலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது போட்டுட்டு நடக்கும்போது வந்து நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வாக் பண்ணலாம் இந்த மாதிரி ஹீல்ஸில். பின்னாடி எதுவும் இல்லாத ஹீல்ஸ் விட இது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிளாக் ஹீல்ஸ். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூமா ஷூஸ். ஸோ இது இந்த ப்ரைஸில் வரும் நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. எஜியோவில் ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஷூ வந்து எங்கள் அப்பா ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தார் எஜியோவில். ஸோ அவரை ஃபோன்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி நான் 500 ஆஃப் வாங்கினேன். ஸோ எங்கள் மம்மியை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க நம்பர்லேருந்து ஒரு லாகின் போட்டு அதுலேருந்து ஒரு 500 ஆஃப். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஷூவில் அந்த ஷூக்கு எனக்கு 500 ஆஃப் வந்துச்சு, இந்த ஷூக்கு எனக்கு ஒரு 500 ஆஃப் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1600க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து சைடில் ஒரு பிங்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் கவர்ல இருந்து எடுத்து காட்டுறேன். ஒயிட்ன்றதுனால ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஷூ. ஆல்ரெடி என்கிட்ட சங்கியான ஸ்னீக்கர் இருக்குது ஒயிட்டில். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நீட்டான லுக்கில் வேணும்னு நினச்சேன். இது குவாலிட்டி சொல்லவே வேணாம், பூமா ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ லேஸுமே சரி அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது மற்ற ஷூஸை விட. ப்ளஸ் இந்த டீட்டெயிலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க், ஆக்சுவலி வந்து ஐம் நாட் அ பிங்க் பர்சன், ஆனால் வந்து இந்த பிங்க் டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்கு, எலிகண்டாக இருக்கு இது. ஸோ யா, உள்ளே பார்த்தீங்கன்னா குஷனுமே ரொம்ப நல்ல குஷன், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு லெக்ஸ்க்கு. நான் இன்னும் வெளியே போட்டு போல, பட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சது குஷன் ரொம்ப நல்லா இருக்கு. So yeah. So that's all for the video, and thank you for watching the video. Please subscribe and hit the like button. Thank you.